டாஸ்மாக் விவகாரத்தில் 35 எஃப்ஐஆர் போட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் யார் யார்? தூக்கி அடிக்கப் போகும் மு.க.ஸ்டாலின். போலி மதுபான விற்பனையை போட்டு கொடுத்த அதிகாரிகளுக்கும் ஆப்பு. வணக்கம் நண்பர்களே. தமிழக டாஸ்மாக் துறையின் ஊழல் விவகாரம் திமுக ஆட்சியை புரட்டி போட போகிறது. திமுக குடும்பத்தையே ஆட்டம் காண வைக்கப் போகிறது என்பதுதான் விவரம் தெரிந்தவர்களின் கருத்தாக இருந்து வருகிறது. அந்த அளவுக்கு டாஸ்மாக் துறையில் யாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளது. இதில் முழுக்க செந்தில் பாலாஜி அடுத்து திமுக குடும்பத்தினர் தான் அங்கம் வகித்துள்ளார்கள். அதன் காரணமாகவே மற்ற அமைச்சர்களுக்கு இந்த டாஸ்மாகினால் எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டில் 5000 டாஸ்மாக் கடைகள் உள்ள நிலையில் ஒரு நாளைக்கு 180 கோடி ரூபாய் இதன் மூலம் வருமானம் வருகிறது. அதோடு திமுகவை சேர்ந்த 11 புள்ளிகளின் மது ஆலைகளில் இருந்துதான் டாஸ்மாக் கடைகளுக்கு மதுபானங்களை சப்ளை செய்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக இந்த டாஸ்மாக் ஊழல் சம்பந்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் வரவில்லை. குறிப்பாக டாஸ்மாக் கடைகளில் குவார்ட்டருக்கு 10 ரூபாய் அதிகமாக வாங்கும் விவகாரத்தில் குடிமகன்கள் கொந்தளித்த போதும் அதை ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவில்லை. நாங்கள் அப்படித்தான் செய்வோம், வேண்டுமானால் வாங்கி குடியுங்கள், இல்லை என்றால் போய்கொண்டு இருங்கள் என்கின்ற ரேஞ்சுக்கு இருந்து விட்டார்கள். ஆனபோதும் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையில் உள்ள சில நேர்மையான அதிகாரிகள் இதை அவ்வப்போது தட்டி கேட்டு வந்தார்கள். டாஸ்மாகில் நடைபெற்ற பல ஊழல்களை கண்டறிந்து அதற்கு எதிர்வினை ஆற்றி வந்துள்ளார்கள். அந்த வகையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் டாஸ்மாக் துறையில் 35 எஃப்ஐஆர்கள் போட்டுள்ளார்கள். அதுதான் இப்போது திமுகவுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் டாஸ்மாக் துறைக்குள் நுழைவதற்கு முக்கிய காரணமே லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்திருந்த எஃப்ஐஆர் தான் என்று அமலாக்கத்துறை கூறிவிட்டார்கள். இதன் காரணமாகவே மு.க.ஸ்டாலினும் செந்தில் பாலாஜியும் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை மீது கொலவெறியில் இருந்து வருகிறார்கள். இப்படி நீதிமன்றத்தில் ஒரு விஷயத்தை அமலாக்கத்துறையின் வழக்கறிஞர் சொன்னதை அடுத்து சில முக்கிய திமுக புலிகள் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்று டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தமாக எஃப்ஐஆர் பதிவு செய்த அதிகாரிகள் யார் யார் என்று விசாரித்துள்ளார்கள். அப்போது அவர்கள் தங்களுக்கு புகார் வந்ததின் அடிப்படையில் இந்த எஃப்ஐஆரை பதிவு செய்ததாகவும், எந்த ஒரு துறையில் லஞ்சம் புழக்கத்தில் இருப்பதை அறிந்தாலும் அங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்பதால் இதுகுறித்து நாங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்தில் இது போன்ற முறைகேடுகளை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். மற்றபடி சட்ட ரீதியாக நாங்கள் பெரிதாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். என்றாலும் தற்போது அமலாக்கத்துறை டாஸ்மாக் துறைகளில் நுழைவதற்கு இந்த எஃப்ஐஆரே காரணமாகிவிட்டதால் இதில் சம்பந்தப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் யார் யார் என்பதை பட்டியலிட்டு மு.க.ஸ்டாலின் கவனத்திற்கு அனுப்பியுள்ளார்கள். அது மட்டுமின்றி டாஸ்மாக் துறையில் உள்ள சில நேர்மையான அதிகாரிகள் தமிழக அரசு மதுபான கடைகளில் வெளி மாநிலங்களிலிருந்தும் போலி மதுபானங்கள் வாங்கி கலந்து விற்பனை செய்தார்கள். அந்த மதுபானங்களுக்கு டாஸ்மாக் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டது என்றும் ஒரு விஷயத்தை அமலாக்கத்துறையிடம் சொல்லி செந்தில் பாலாஜியை எக்கச்சக்கமாக சிக்க வைத்துள்ளார்கள். அதன் காரணமாகவே இந்த போலி மதுபானம் சம்பந்தமாக தங்களை போட்டுக் கொடுத்த அதிகாரிகளுக்கும் ஆப்படிக்கவும் தற்போது திமுக தயாராகி வருகிறது. இப்படி லஞ்ச ஒழிப்புத்துறையும் அமலாக்கத்துறையும் டாஸ்மாக் துறையில் நடைபெற்ற லஞ்ச ஊழல் மட்டுமின்றி போலி மதுபான விவகாரங்களையும் வெளியில் கொண்டு வந்துவிட்டதால் தற்போது திமுக தரப்புக்கு சிக்கல் மேல் சிக்கல் உருவாகி இருக்கிறது. அந்த கோபத்தில்தான் அத்தனை நேர்மையான அதிகாரிகளையும் தூக்கி அடிக்க வேண்டும் என்றும் தயாராகிவிட்டதாம். இதன் காரணமாகவே லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் டாஸ்மாக் துறையில் உள்ள நேர்மையான அதிகாரிகள் பலரும் தற்போது உச்சகட்ட அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறார்களாம். அடுத்த செய்தி, மேட்டர் சீரியஸ் ஆயிடுச்சு. சபரீசன் கொடுத்த அவசர மெசேஜ், டெல்லி புறப்படும் மு.க.ஸ்டாலின். டாஸ்மாக் விவகாரம் திமுக தரப்பு எதிர்பார்க்காத வகையில் தற்போது சீரியஸ் ஆகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இது சம்பந்தமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி, மு.க.ஸ்டாலின் மருமகன் சபரீசன் ஆகியோர் டெல்லி சென்று சில முக்கிய புள்ளிகளை சந்தித்து காய் நகர்த்தி பார்த்தார்கள். ஆனால் எதுவுமே வேலைக்காகவில்லை. குறிப்பாக திமுக தரப்பு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அமலாக்கத்துறை விசாரணையை முடக்கி வைத்திருப்பதால் டெல்லி அதிகாரிகள் இவர்களுடன் பேசுவதை தவிர்க்கிறார்களாம். இதன் காரணமாகவே அடுத்தபடியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி சென்று மோடி, அமித்ஷா போன்ற பெரிய தலைவர்களை சந்தித்தால் மட்டுமே இதிலிருந்து திமுக தப்பிக்க முடியும் என்கின்ற சூழல் தற்போது உருவாகி இருக்கிறதாம். அப்படி இல்லை என்றால் கைது நடவடிக்கை பாய்வதை தடுக்கவே முடியாது என்று சமீபத்தில் டெல்லி சென்றிருந்த சபரீசன் மு.க.ஸ்டாலினுக்கு தற்போது ஒரு அதிர்ச்சி செய்தி கொடுத்துள்ளார். அதன் காரணமாகவே விரைவில் மு.க.ஸ்டாலின் டெல்லி செல்ல தயாராகி கொண்டிருக்கிறார்.
என்றாலும் டாஸ்மாக் விவகாரமாக தான் முதலமைச்சராக டெல்லி செல்கிறார் என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு புதிய செய்தியை திமுக பரப்ப தொடங்கியுள்ளது. அது என்னவென்றால், மக்களவை தொகுதி மறுசீராய்வு விவகாரம் சம்பந்தமாக ஜனாதிபதி திரௌபதியை சந்தித்து மு.க.ஸ்டாலின் மனு கொடுக்க போகிறார் என்று திமுக தரப்பு ஒரு செய்தியை வெளியிட்டு வருகிறார்கள். ஆனால் மக்களவை தொகுதி மறுசீராய்வு சம்பந்தமாக இதுவரை மத்திய அரசோ அல்லது ஜனாதிபதியோ அல்லது தேர்தல் ஆணையமோ கூட எந்த ஒரு தகவலும் வெளியிடவில்லை. அப்படி அவர்கள் வெளியிட்டால் மட்டுமே அது குறித்த கருத்துக்களை பிரதமரையோ ஜனாதிபதியோ சந்தித்து மாநில முதலமைச்சர் தெரிவிக்க முடியும். ஆனால் அவர்கள் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அப்படி ஒரு கருத்தை வெளியிடாத நிலையில் மு.க.ஸ்டாலின் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லை. என்றாலும் திமுகவை பொறுத்தவரை டாஸ்மாக் கைதுக்கு பயந்துதான் மு.க.ஸ்டாலின் டெல்லி சென்று இருக்கிறார் என்று யாரும் நினைத்துவிடக்கூடாது என்பதற்காக இப்படி விரைவில் ஜனாதிபதியை சந்திக்க செல்வது போன்ற ஒரு விவகாரத்தை தற்போது பரப்பிவிட்டு வருகிறார்கள். அந்த அளவுக்கு டாஸ்மாக் ஊழல் விவகாரம் ஒவ்வொரு நாளும் மு.க.ஸ்டாலினை துரத்தி கொண்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியை தொடர்ந்து தன் மீது அல்லது தனது குடும்பத்தார் மீதும் கைது நடவடிக்கை பாய்ந்துவிடும் என்பதை தற்போது மு.க.ஸ்டாலினே உறுதியாக நம்ப தொடங்கிவிட்டாராம். அதன் காரணமாகவே இதிலிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அடுத்தபடியாக தானே நேரடியாக டெல்லி சென்று பிரதமர் மோடி, அமித்ஷா ஆகியோரிடத்தில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த அவர் திட்டமிட்டிருப்பதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி, பயங்கரவாதிகள் ஜாக்கிரதை, ரஜினி வெளியிட்ட திடீர் வீடியோ. நடிகர் ரஜினிகாந்தை பொறுத்தவரை தனது படங்களில் கூட பெரும்பாலும் விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்ல மாட்டார். அந்த அளவுக்கு பக்கா கமர்ஷியல் கதைகளை தேர்வு செய்து நடித்து வருகிறார். அப்படிப்பட்டவரே தற்போது ஒரு விழிப்புணர்வு வீடியோ வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் கடலோர பகுதியில் வாழும் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளார். பயங்கரவாதிகள் கடல் வழியாக நாட்டுக்குள் புகுந்து கோர சம்பவங்களை செய்வார்கள். உதாரணமாக மும்பையில் நடைபெற்ற கோர சம்பவத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் 125 பேர் உயிரிழந்தார்கள். அதனால் கடலோர பகுதியில் வாழும் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். யாராவது சந்தேகத்திற்குரிய மனிதர்களை கண்டால் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையங்களில் தகவல் கொடுக்க வேண்டும். மேலும் இதுகுறித்து இந்திய மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த 100 CISF மேற்கு வங்காளத்திலிருந்து கன்னியாகுமரி வரை சைக்கிளில் பயணம் செய்ய போகிறார்கள். அவர்கள் உங்கள் ஏரியாவுக்கு வந்தால் சிறிது தூரம் அவர்களுடன் நடந்து சென்று உற்சாகப்படுத்துங்கள் என்று ரஜினி அந்த வீடியோவில் தெரிவித்திருக்கிறார். இப்படி ஒரு விஷயத்தை அரசாங்கமே கூட தெரியப்படுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். எதற்காக ரஜினிகாந்த் மூலம் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்று புரியவில்லை. ஒருவேளை சினிமா பிரபலம் சொன்னால் சீக்கிரமே இது மக்களை போய் சேர்ந்துவிடும் என்பதற்காக கூட வெளியிட்டு இருக்கலாம். அந்த வகையில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த வீடியோவை வெளியிட்டுள்ள ரஜினிகாந்துக்கு சோசியல் மீடியாவில் பலரும் நன்றி தெரிவித்து வருகிறார்கள். நண்பர்களே, டாஸ்மாக் விவகாரம் நெருக்கடி கொடுக்க தொடங்கிவிட்டதால் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, ரகுபதி மற்றும் மு.க.ஸ்டாலின் மருமகன் சமரீசன் உள்ளிட்ட பலர் டெல்லி சென்று காய் நகர்த்திய போதும் இதுவும் உட்பட்டாகவில்லை. இதன் காரணமாகவே அடுத்தபடியாக மு.க.ஸ்டாலினை பிரதமர் மோடி, அமித்ஷா ஆகியோரை டெல்லி சென்று சந்தித்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாக வெளியாகியிருக்கும் தகவல் மற்றும் டாஸ்மாக் துறையில் நடைபெற்ற ஊழலுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் FIR பதிவு செய்த அதிகாரிகள் மற்றும் போலி மதுபான விற்பனையை அமலாக்கத்துறையிடம் போட்டுக் கொடுத்த அதிகாரிகளை திமுக தரப்பு கட்டம் கட்ட தயாராகி வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.